ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, எங்கள் ஊரில் ஒரே மழை. ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருந்தாலும் அதை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக மழை அப்படின்ற மாதிரி திடீர்னு மழை வந்துருச்சு. வானிலை ஆராய்ச்சி மையத்தில் சொன்னாங்க இன்றைக்கி வந்து மழை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது ஒரு இதுதான், கரெக்டானது தான். மழை வந்துருச்சு எப்படியோ. ரொம்ப நாள் மழை இல்லை. ஸோ திடீர்னு மழை வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் மழை இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மழையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மழையில் நனைகிறதும் சரி, அதை என்ஜாய் பண்ணுறதும் சரி, அது ரொம்பவே பிடிச்ச ஒன்று. அது இல்லாமல் ரொம்ப ரசிக்கிறதுன்றது ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளவுடாக அப்படியே செமையாக இருந்துச்சு அன்றைக்கி. காற்றுலாம் இல்லை, இந்த அளவுக்கு மழை தான், ரொம்ப தூறல் மழை அப்படின்னு வச்சுக்கலாம். பட் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அப்படி பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போலாம் என்னென்னே தெரியலங்க, திடீர்னு மழை வந்துடுது. மே மாதம் தான், ஆனால் செம்ம கூலிங்க, கிளைமேட் செம்மையாக இருக்குது. அது ஏன்னே தெரியலை. அது என்னமோ ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரிங்க, திடீர்னு மழை வந்துருச்சு. ஸோ பாருங்கள், அந்த ட்ராப்ஸ்லாம் கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் என் பொண்ணு தான் என்ஜாய் பண்ணோம். ஸோ அவள் வரல, வீடுக்குள்ளே வருவாள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாள். ஸோ உங்கள் ஊரில் மழையா, கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? கூலிங்காக இருக்கா இல்லை ஹாட்டாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மழையை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே ஹார்ட்டின் கொடுத்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மழையிலலாம் கேர்ஃபுல்லாக போங்க வாங்க. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். எந்த டைமில் எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் சேஃபாக அண்ட் செக்யூராக இருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணும்போது அந்த டைம்லலாம் மொபைல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஏதோ சம்திங் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஸோ அதனால் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதுவானாக இருந்தாலும் சரி, அது உங்கள் லைஃப் அண்டு உங்களுடைய உயிர் விஷயம் இல்லையா? ஸோ அதனால் மழை பெய்யும்போது தயவுசெஞ்சு மொபைல்ஸ்லாம், நெட்ஒர்க்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, ஃப்ரீயாக, மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. மழையை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு நேச்சர் தானே. இயற்கையை ரசிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை ரசித்து பாருங்கள். அங்கே பாருங்கள், என் பொண்ணை டான்ஸ் ஆடிட்டுருக்கா. சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறா. டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அப்புறமா ஒரு வார்னிங் பண்ண உடனே ஓடி வந்துட்டா. நம்ம கை சும்மா இருக்குமா? அந்த மழையில் கையை வச்சு அந்த ட்ராப்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் ஹாப்பி. ஸோ மழையை ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க அண்ட் செக்யூராக நெட்ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், சும்மா இருந்தால் தான், சும்மாவே இருக்கிறதில்ல. மழையில் கூட வெஹிக்கிள்ஸ் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவி ட்ரெயின்லாம் இல்லை, சும்மா லைட்டாக தான். இருந்தாலும் மழை பெய்யும்போது எங்கேயாச்சும் இருந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம். அது கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியோ தெரியல. ஓகே, அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் போகாதீங்க. மழையில் நனையாமல் சேஃபாக கூட எடுத்துகிட்டு போங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ, தேங்க்யூ.